இந்த காலகட்டத்தில 3 கிரக பெயர்ச்சிகள் நடக்கப்போது. ஸோ அந்த 3 கிரக பெயர்ச்சிகள் எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு சாதகம் தரும், இதெல்லாம் கவனமா இருக்கணுங்கிறத பார்க்கலாம். பொதுவா இந்த 3 கிரக பெயர்ச்சிக்கு பின் திருமண யோகம் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு எப்படி இருக்கு மேம்? மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம், மறுமணம், காதல் இது 3 எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்ப குரு பெயர்ச்சிக்கு பிறகு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காதல்ல இருக்கிறவங்க தென் குடும்பத்தார்கிட்ட நீங்க போய் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு நீங்க மூவ் பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை அவங்களை தேடி வரும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்குங்க? மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல அப்படின்னா, இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு சொத்து இல்லை, இனிமேல் எனக்கு அதுக்கான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குங்க? குழந்தைங்க சுகமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்ப வீடு அமையறதுக்கும் குழந்தைங்க இவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வீடு சுகமாக அமையக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கு. ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வேலையில் எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கும்? ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா உங்களுக்குள்ளேயே மனசில் வச்சுக்காம ஓகேப்பா இப்போ கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்களே நம்பாமல் போய் சார் நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி நான் தானே, அப்போ இது கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி, குருன்றது ஹையர் அத்தாரிட்டி, பார்வை பலம் நிறைய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ்ஸை எதுன்றது நீங்கள் போய் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்கள் கண்டிப்பாக போக தான் போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு தானம் தர்மம் அப்படி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா எதன் அடிப்படையில் செய்யலாம், என்ன மாதிரி தானம் செய்யலாங்க? ஒருத்தரை நாலேஜ் வளர்க்கறதுக்காக அவங்களுக்கு உண்டான விஷயத்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டலாம். ஸோ இன்னும் நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், உங்கள் நாலேஜ் வளர்றதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணால் அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். மிதுன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? மிதுன ராசி அன்பர்கள் வந்து பக்தி கிளாஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இந்த பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்போ நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 3 கிரக பெயர்ச்சிகள் நடக்கப்போது மேம். ஸோ அந்த 3 கிரக பெயர்ச்சிகள் எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு சாதகம் தரும், இதெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த 3 கிரக பெயர்ச்சிக்கு பின் திருமண யோகம் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு எப்படி இருக்கு மேம்? திருமணம் ஆகட்டும், இல்லை காதலில் வீட்டில் சொல்லக்கூடிய நபர்கள், இல்லை மறுமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் அது சாதகமாக இருக்காங்க மேம். மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம், மறுமணம், காதல் இது 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்க போறாரு. அப்ப 7ஆம் வீடு அப்படின்னு சொல்றதே வந்து திருமணத்துக்கு உண்டான முக்கியமான ஒரு விஷயம். அப்ப குரு பயிற்சிக்கு பிறகு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காதல்ல இருக்கிறவங்க தென் குடும்பத்தார்கிட்ட நீங்க போய் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு நீங்க மூவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி குரு பயிற்சிக்கு பிறகு அந்த காதல் கரெக்ட் தானா அல்லது அது இல்லையா அப்படின்றது உங்களுக்கே புரிய வைப்பார் குரு பகவான்றது மிகப்பெரிய பிளஸ். அடுத்தது நீங்க அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் குரு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு குடும்ப பந்தம், ஒரு புது உறுப்பினர் உள்ள வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால திருமணம் மிதுனராசி அன்பர்களுக்கு சூப்பரா நடக்கும். அது மட்டும் இல்லாம மிதுனராசி அன்பர்களுடைய குழந்தைகள், பெற்றோர்கள் மிதுனராசியா இருக்காங்க, அவங்க குழந்தைகளுக்கும் இப்ப சூப்பரா திருமணம் நடக்கிறதுக்கும் அவங்க குழந்தைகளுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கும் இது ரொம்ப அதீதமான காலம். ஸோ வீட்டில் சுப நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு மிதுனராசி அன்பர்களே. மிதுன ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? மிதுனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளா குழந்தை இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நீங்க முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்கும். முயற்சி அப்படின்றது நிறைய பேர் வந்து இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறது தயவு செஞ்சு நோனோ. இப்போ அது கடவுள்கிட்ட விட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா குழந்தை அமையும். ஏன்னா இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு போர்க்கட்டமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கிரகப்பெயர்ச்சி எல்லாம் இருக்கும்போது குழந்தைய தள்ளி போடாம இருப்பது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னாலும் இப்ப தானாகவே குழந்தை உருவாகிறதுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ஆனாலும் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் இல்லை அப்படின்னா கூட இப்போ ஒரு மாற்று மருத்துவரால் அல்லது மாற்று விஷயத்தினால், அதே டாக்டரா இருக்கலாம் பட் அவங்க வேற ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியமா இப்ப ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ கண்டிப்பா உங்க வீட்டுக்கு மழலை குழந்தை வரதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதே நான் சொல்லுவேன். மிதுன ராசினியர்கள் இந்த 3 கிரக பெயர்ச்சிக்கு பின் ஒரு சில நபர்களிடமிருந்து கவனமா இருக்கணும். இவங்கனால பிரச்சனைகள் வரும், இப்படிப்பட்ட பிரச்சனை அவங்களை தேடி வரும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்குங்க? மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல அப்படின்னா, அவங்கள தேடி வந்து நான் இருக்கேன் பார்த்துக்கலாம், நீ உள்ள இறங்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களோட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாத அவங்க ஜெயிக்கிறதுக்காக இவங்கள மாட்டி விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதாவது இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன நம்பி
தம்பி ஆர்டர் எடு. நான் இந்த மிஷினரி போட்டிருக்கேன். நீ ஆர்டர் மட்டும் எடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இது கரெக்ட்டா இல்லையா அப்படின்னு. அதே மாரி உங்களுடைய ஹெச்ஆர் சொல்லுவாரு, "ஏய் நான் உனக்கு டீமை ஏற்பாடு பண்ணி குடுக்குறேன். இந்த ப்ராஜெக்ட் ஓகே சொல்லுடா" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவர் ஓகேன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இவர் டீம் மெம்பர்ஸ் ஏற்பாடு பண்ணி குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அக்செப்ட் பண்ணணுமே ஒழிய, ஓகேன்னு சொல்லி கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்துல இவங்க போய் இருந்தாலும், அங்க மாட்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஆன் சைட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு, அதாவது ஃபாரினுக்கு அனுப்புறேன்னு சொன்னாலும், அந்த இடத்துல உண்மதானா? இவங்க சொல்ற ஜாப் தான் அங்க இருக்குமா? அப்படின்றது உள்ளுக்குள்ள தீர ஆலோசிச்சு ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா மாட்டிக்குவாங்க. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மிதுன ராசினியர்கள் ஒரு வீடு வாங்கணும், இல்ல நான் எனக்கு ஒரு சைட் வாங்க போறேன். இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு சொத்து இல்ல. இனிமேல் எனக்கு அதுக்கான ஒரு அமைப்பு இருக்கா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குங்க மேம்? மிதுன ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குறது அப்படின்றது இப்ப நல்ல யோகங்கள் இருக்கு. அண்ட் ரொம்ப நாளுடைய கனவு அப்படின்ற இடத்துல இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீடுன்றது கட்ட ஆரம்பிச்ச மிதுன ராசிக்காரங்க அப்படியே பிளாக் ஆயிட்டு இருக்கு. பொருளாதார பிரச்சனையினாலயோ அல்லது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் கட்டுறவங்களுக்கும் இவங்களுக்கும் இல்லாதனால. 2 விஷயமே மிதுன ராசி அன்பர்கள் இப்ப ஜெயிப்பாங்க. ஏன்னா, அவங்க சுகமா இருக்கிறதுக்கும் வீடுன்றது கட்டி இவங்க மட்டும் இருக்க போறதில்ல. இவங்களுடைய குழந்தைங்களோட இருக்க போறாங்க. குழந்தைங்க சுகமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்ப வீடு அமையறதுக்கும், குழந்தைங்க இவங்களுக்கு வாங்கி குடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால வீடு சுகமாக அமையக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கு. மிதுன ராசினியர்களுக்கு இந்த எதிரிகள்னால இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்ல நான் கோர்ட்ல ஆல்ரெடி என்னோட பங்காளி ஒரு கேஸ் போட்டாங்க, என்னை சுத்தி இருக்கவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னா, அதுக்கெல்லாமே சாதகமான தீர்ப்பு வரக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்க மேம்? மிதுன ராசி அன்பர்கள் கோர்ட்டு கேஸ் அப்படின்றது போட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்ப யாரோ குருவாக வந்து மேபி ஒரு லாயர் வந்து இழுத்தடிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். திடீர்னு இவங்க கோர்ட்டுக்கு போகும்போது இன்னொரு லாயர் இவங்க கண்ல படலாம். அவங்க வந்து திடீர்னு பேச்சுவார்த்தையிலேயே கூட முடிச்சு வைக்கலாம். அப்ப நீண்ட நாள் பிரச்சனை சுமூகமா வரும். இங்க எப்படின்னா, யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்காம வந்து இவங்களுக்கு உதவுவாங்க. அந்த உதவுறது அப்படின்றது இவங்க குழந்தைகள் மூலியமா கூட அந்த லிங்க் வரும். மேபி உங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கலாம். அவங்களுடைய அப்பா வந்து லாயரா இருக்கலாம். ஸோ ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போயிருப்பாங்க. அங்க வந்து இவர் லாயர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏங்கம்மா உங்க ஃபேஸ் நல்லாவே இல்லன்னு கேட்கும்போது, ரொம்ப நாள் பிரச்சனைங்க. இப்ப கூட கோர்ட்டுக்கு போயிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பிரச்சனை வாங்களேன் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து அத சால்வ் பண்ணி குடுத்து, அந்த சுகம் இவங்களுக்காக மட்டும் இல்லாம, இவங்க குழந்தைகளுக்கும் சேர்ந்து அதுல பெருமை பாராட்டக்கூடிய அளவுல இருக்கு. மிதுன ராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை, இஎம்ஐ, லோன் இந்த மாரி விஷயங்கள்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில அதெல்லாம் குறைப்பதற்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்குங்க மேம்? மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் கடன் கட்ட முடியாம கஷ்டப்படுறீங்களோ, இஎம்ஐ மேல இஎம்ஐ இருக்கோ, தெரியாம மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இப்ப பொருளாதாரம் நல்ல வளர்ச்சிய குடுக்கும். இப்ப எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்ப வேலை கிடைக்கும். அந்த மாரி கிடைக்கும்போது இந்த பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்துக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ, நாட் ஒன்லி இஎம்ஐ மத்த எந்த ஒரு கடன் பிரச்சனையா இருந்தாலும், அத கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய தடுமாற்றம் நீங்க சந்திப்பீங்க. அந்த தடுமாற்றம் சந்திக்கிறது என்ன பொறுத்தளவு பிளஸ். அதனால தான் இனி அதுக்குள்ள மாட்டாம இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும், தேவையில்லாத ஆடம்பரம் வேண்டாமேன்னு தோணக்கூடிய அமைப்புல இருக்கறனால, அந்த ஆடம்பரம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குழந்தைகளுக்காக நீங்க பண்ணியிருந்தாலும் இப்ப முடிஞ்சிரும்ன்றதுல சந்தேகம் எதுவுமே இல்ல. மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில அந்த வேலையில எப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கும்? புரமோஷன் இல்ல ஒரு புதிய வேலை இந்த மாரி அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குங்க மேம்? மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில இருக்கீங்க. இப்ப ப்ரமோஷன் நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் வந்து, ஏன் அந்த ப்ரமோஷன் வரலன்றது இப்போ ஆராய்க்க வைக்கும். அந்த ஆராய்ச்சி அப்படின்றது உங்களுக்கு பல விதத்துல ப்ளஸ்ஸா இருக்கும். நீங்க போய் கேட்டீங்கன்னா, இன்னொரு 6 மந்த்ஸ் நீங்க இதுலயே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதன் மூலியமா ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதன் மூலியமா ப்ரமோஷன் வரும். இப்போ வெயிட் பண்ணுங்க. அந்த ப்ரமோஷன போய் கேட்காதீங்கன்னும் கிடைக்கலாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க போய் அவங்களோட பேசும்போது தான் தெரியும். ஸோ, இப்ப நீங்க என்னன்னா, உங்களுக்குள்ளேயே மனசுல வச்சுக்காம, ஓகேப்பா, இப்ப கூப்பிட்டு உங்களுக்கு குடுப்பாங்கன்னு நீங்களே நம்பாம போய், "சார் நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி நான் தானே, அப்ப இது கிடைக்கணும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி குருன்றது ஹையர் அத்தாரிட்டி. அவர் ஜென்ம குருவா அவருடைய பார்வை பலம் நெறைய ப்ளஸ்ஸா இருக்கு. ஸோ, அந்த ப்ளஸ் எதுன்றது நீங்க போய் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க கண்டிப்பா போக தான் போறீங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு பிசினஸ் நான் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருக்கலாம். இல்ல நான் ஆல்ரெடி பிசினஸ் பண்றேன். நான் அது இன்னுமே பெரிதாக நான் செய்யணும்னு விருப்பப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுங்க?
பிசினஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இப்ப ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்க லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, அல்லது நீங்க ஒரு ஜாப்ல இருப்பீங்க. உங்க லைஃப் பார்ட்னர் பேர்ல, ஆனா நீங்க தான் பார்த்துக்கிற மாரி ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம். ஆனா எது பண்ணாலும் உங்க குழந்தைய லிங்க் பண்ணுங்க, அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர லிங்க் பண்ணுங்க. பார்ட்னர்ஷிப்லயும் இப்ப பிசினஸ் பண்ணலாம். ஆனா பார்ட்னர்ஷிப்ன்னு வரும்போது டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல என்னன்னா, உங்க பேர்ல நான் ஆரம்பிப்பீங்களா அப்படின்றது கேள்விக்குறி. ஆனா உங்களுடைய இன்வால்வ்மென்ட்ல நீங்க டோட்டலா பார்த்துக்கிற மாரி, ஆனா யாருடைய பேர்ல அது குழந்தையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது கணவன், மனைவி யாரா இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு இது உகந்த காலம். மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாரி அபிவிருத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நெறைய இன்வெஸ்ட்மென்ட் வேற இருந்து எதிர்பார்த்து, உங்க மூளையினால இப்ப நீங்க ஜெயிக்க போறது உங்களுடைய டேலண்ட்னால, உங்களுடைய டெக்னிக்னால கண்டிப்பா ஜெயிப்பீங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு தானம், தர்மம் அப்படி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, எதன் அடிப்படையில செய்யலாம்? என்ன மாரி தானம் செய்யலாங்க மேம்? மிதுன ராசி அன்பர்கள் இப்ப ஜெயிக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நாலேட்ஜ்னால, அவங்களுடைய பிளான்னால, அவங்களுடைய டெக்னிக்னால. ஸோ அப்ப நீங்க என்ன தான தர்மம் பண்ணணும் அப்டின்னா, படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வசதியே இல்ல. ரொம்ப டாப் ரேங்கிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்ல அப்டின்றவங்கள தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தர நாலேட்ஜ் வளர்க்கறதுக்காக, அவங்களுக்கு உண்டான விஷயத்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க வந்து ஃபீஸ் கட்டலாம். முடியாதவங்களுக்கு சும்மா லைக் தட் அப்படின்றது கட்டக்கூடாது. உண்மையா அவங்களுக்கு படிக்க ஆசை இருக்கு. அவங்களுக்கு உண்டான ஃபீல்ட தேர்ந்தெடுத்து, அங்க ஒரு சீட்டு வாங்கி குடுத்து, வருஷம் முழுக்க நான் கட்டுறேன். நாட் அபௌட் தி ஃபர்ஸ்ட் ஃபீஸ் மட்டும். ஸோ உன்ன நான் பொறுப்பேத்துக்கிறேன். உங்க நாலேட்ஜ் வளர்றதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணா, அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துல செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்ன சொல்லலாங்க மேம்? மிதுன ராசி அன்பர்கள் வந்து கற்பக விநாயகர கையில புடிச்சுக்கோங்க. பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. காளஹஸ்தியில இருக்கக்கூடிய சனி பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்க வருஷத்துக்கு 2 தடவையாவது போயிட்டு வாங்க. இது 2ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஹை லெவல் நீங்க போவீங்க. அது டவுட்டே கிடையாது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க மேம். இந்த 3 கிரக பெயர்ச்சிகளுக்கு பின்ன அவங்களுக்கு என்னலாம் நல்லது நடக்கும், என்னதெல்லாம் பிரச்சனை வருங்கிறதும் பார்த்து கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். வணக்கம்.